ஐயா, அதாவது எப்படின்னா, தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகால வந்து பல ஆண்டுகளாக வந்து செங்கல் சூளைகள் வந்து நடத்திட்டு வராங்க. இதுல 150 செங்கல் சூளைகள் வந்து இருக்கு. இந்த 150 செங்கல் சூளையால கிட்டத்தட்ட 40,000 குடும்பங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுபோக தொட்டு தொட்டு வியாபாரிகள்ல இருந்து இன்னைக்கு கடைகள்ல இருந்து எல்லாமே இயங்கிட்டு இருக்காங்க. வட மாநிலத்துல இருந்து ஒரு 1000 பேர் இருந்து 1000 குடும்பங்கள் வந்து இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம தென்காசி மாவட்டத்துல 40,000 குடும்பங்கள் இன்னைக்கு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது 2022 வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல், அதாவது எப்படின்னா பசுமை தீர்ப்பாயத்துல வந்து அதாவது இந்த இது நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்த ஆர்டரை இவங்க யாருக்குமே வந்து அதிகாரிகள் கொண்டு போய் சேர்க்கல. மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த 150 செங்கல் சூளைக்காரங்கள்ட்ட அவங்க கொண்டு போய் கொடுக்கல. திடீர்னு இப்போ வந்து ஒரு நபர், அதாவது யாருன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழர்களை காப்பாற்ற போறேன், நான் தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்ட போறேன்னு சொல்ற சீமான் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து இப்படி தமிழர்களுடைய பிழப்பை கெடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தமிழ்நாடு ஃபுல்லா யார் யார் என்னென்ன பண்றா ஏது பண்றா இதெல்லாம் போய் மனுவை போட்டு காசு அடிக்கிறதுக்காண்டி இவங்க வந்து தமிழர் அமைப்புன்னு சொல்லி நாம் தமிழர்னு சொல்லி வச்சிருக்காங்களா? இந்த 30,000 40,000 குடும்பத்தை ஏன் தென்காசியில இருந்து கள்ளக்கடத்தல தருமா கள்ளத்தனமா அது வந்து நம்மளுடைய வளங்களை கொள்ளையடிச்சு எங்க கொண்டு போயிருக்காங்க, கேரளாக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்களா? ஏன் அதை சீமான் தடுக்கல? ஏன் அதுக்கு வந்து மனு போடல? அப்போ தமிழர்கள், இங்க உள்ள தமிழர்கள், சக குடிகள், தேவமாறு தேவேந்தர் எல்லாரும் இங்க வச்சிருக்காங்க. இப்படிதான் உங்களுக்கு அது குறிப்பிட்டு இந்த சிவகிரி தாலுகால தேவமாறு வந்து சொல்லதான் அதிகமா இருக்கு. 85% வந்து இருக்கு, 15% வந்து தேவேந்திர மக்கள் வச்சிருக்காங்க. அப்ப இந்த 2 பேருக்கு ஆப்பிடிக்கணும் அப்படிங்கிற வேலையை இவங்க செய்யறாங்க. அது எப்படி? அப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், தென்காசி மாவட்டம் யாரோட கண்ட்ரோல் இருக்கு, யாரோட கண்ட்ரோல்ல யார் சொல்லி இயக்குறாங்கிறதும் தெரியும். அது ஆதாரம் கிடைக்கட்டும் இருக்கேன். குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இவங்க பிழைக்க கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த மனுக்களை போட்டுக்கிட்டு இவங்களை கெடுக்காங்க. இந்த மக்களுக்கு எதுவுமே அதாவது எப்படின்னா மாற்று ஏற்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு டைம் வேணும்ல, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ல. சொல்லுங்க, அரசாங்கம் தானே. அப்ப கலெக்டர்கிட்ட வந்து நம்ம இன்னைக்கு சொல்ல வரோம். ரொம்ப நேரம் நிக்க வச்சாங்க, அதையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். கொஞ்சம் பிரச்சனை இல்லை. மக்கள் கோரிக்கையை கொடுக்கறதுக்காண்டி வர்றோம். நம்மள கொஞ்ச நேரம் வந்து அலக்கழிக்கணுங்கிற நோக்கத்துல கலெக்டர் செயல்பட்டாரு, கொடுத்தோம். சரி, மனுக்களையும் கொடுத்தாச்சு. மனுவிலையும் அவர் இன்னும் ஒரே படியா நான் சொல்றேன், அப்பவும் சொல்றேன், ஐயா அங்க வாங்க, இது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடியது. அது எப்படி தமிழ்நாடு பூரா செங்கல் சூளைகள் இயங்குது, அது போய் எப்படின்னா தென்காசி மாவட்டம் ஃபுல்லா இயங்குது. அது என்ன நேரா போய் சிவகிரியை மட்டும் நாங்க மூடுவோம் அப்படின்னு சொன்னா இது ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அப்ப இது வந்து எப்படின்னா ஜாதிய ரீதியா செயல்படுறாங்க தான் நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? அங்க வந்து அங்க செஞ்சுக்கிட்டு இருக்குது, அங்க அவ்வளவு தூரம் அந்த இடத்துல வேலை பக்கத்துல இருந்து செங்கல் சூளை வச்சுக்கிறது இல்லாம தேவர் மக்களும் தேவேந்திர மக்களும் அதிகமான முறையில இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 சமூகமும் வந்து இந்த 2 சமூகத்தையும் ஒழிச்சிடணும், இவங்க வியாபாரம் பார்க்க கூடாது, நாங்க தான் வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கும்பல் செயல்பட்டாங்கன்னு வைங்களேன். இது வந்து நல்லதுக்கு இல்லை. அப்போ இது என்ன தோணுது? அப்போ சீமானு வந்து எப்படின்னா, சீமானு வந்து அரசுக்கு எதிராக அந்த ஆளு பேசுறான். அந்த ஆளு வந்து ஒவ்வொரு மேடையிலையும் மரியாதை இல்லாத பேச்சுதான் அந்த ஆளு பேசுறாங்க. அப்போ வந்து அரசாங்கம் சீமான் சொல்ற சீமான் கட்சியில் உள்ள ஒரு நபர் அவர் மனு போட்டாருன்னு சொல்லி இதை ஸ்டாப் பண்ணணும், பசுமை தீர்ப்பாயத்தில் கொண்டு போட்டாங்க அப்படின்னா அரசு கொள்கை முடிவு எடுக்கலாம்ல. 40,000 குடும்பம்ல இன்னைக்கு இந்த மாவட்டத்துல கஞ்சா பீடி சீரட்டு ஒவ்வொருத்தர் நாசமா போயிட்டு இருக்கான். ஆனா இவங்க அவ்வளவு பேரும் சேர்ந்து 40,000 குடும்பத்துக்கு வேலை கொடுத்தாங்க. ஒவ்வொரு இளைஞர்களும் வேலை பார்த்துட்டு இருக்கான். எத்தனை ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்ப இது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ண தட்டி இந்த மக்களுக்கான மாற்று ஏற்பாடு. ஒவ்வொருத்தரும் பேங்க்ல கடன் வாங்கியிருக்காங்க, கோடிக்கணக்கில் கடன் வாங்கியிருக்காங்க. இதை நம்பி எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, எவ்வளவு குடும்பம் இருக்கு. எப்படி அப்போ ஒரே செத்து தர வேண்டியதுனா ஏற்கனவே வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க, ஒரு 43 செங்கல் சொல்லி வந்து இழுத்து முடிட்டானுங்க. அப்போ பெரிய பெரிய பண முதலைகள் தான் சேம்பர் வைக்க முடியும். உங்களுக்கு சேம்பர் வைக்கலாமா? கல்லை உடைச்சி மலையை உடைச்சி வரக்கூடிய அந்த எம்சன்ருக்கு பத்தியில கல்லை உடைச்சி கனிம வளங்களை உடைச்சி கொண்டு வரலாம். கனிம வளங்களை அதை வச்சு மக்கள் பயன்படுத்தலாமா? இந்த மாதிரி வந்து இயற்கையா கிடைக்கிற மண்ணை வச்சு இவங்க செங்கல் தயார் பண்ணி விற்கிறாங்க. ஏன்னா சேம்பர் வச்சிருக்கோம் கோடி கோடியா, அதை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி. மக்கள்கிட்ட வந்து இப்போ அடிப்பட்டு 7 வீடு கட்டுறோம்னா செங்கல் வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்க முடியாது. இவங்க வெறும் 6 ரூபா வந்து ஆரம்பம் வாங்குறாங்க. இப்படிதான் உங்களுக்கு இவங்க எல்லாரும் 12 ரூபா 13 ரூபாய்க்கு சேம்பர்ல விற்காங்க. அப்போ நம்ம தொழில் கெடுத. அப்ப இவனோட ஓச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி மொத்தவர் சேர்ந்து ஓச்சு கட்டுறாங்க. அது சிவகிரியை மட்டும் கரெக்டா டார்கெட் வைக்காங்க. இப்படிதான் உங்களுக்கு அங்க முழுக்க யாரு முக்குளத்தூர் மக்கள் தான் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், எவனை கட்டாலும் பேஸ்புக் வலைதளம் முக்குளத்தூர் அவன் வேலை பக்கம்ல தொழில் பண்ணிதான் எங்களை திட்டமும் செய்தான். நாங்க தொழில் பண்ணாலும் சரி, ரவுடிஸ்ட வேண்டாம், அருவா வேண்டாம், கத்தி வேண்டாம், சாராயம் வேண்டாம், எந்த இது வேண்டாம் சொல்லி நாங்க வந்து நாங்க தொழில் பண்ணாலும் அதையும் கெடுக்குது. அப்ப நாங்க எங்கதான் போய் பிழைப்போம்?
அப்ப இது வந்து கலெக்டர் தான் முடிவு பண்ணணும். இது கலெக்டர் என்ன பண்ணி சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் விட்டுருவோம்ப்பா. அப்ப ஒட்டுமொத்த மக்கள் இப்ப நாங்க திரட்டுவோம்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் 20 மாவட்டம் திரட்டுவேன். நான் 20 மாவட்டத்துல இதுக்கான பிரச்சனையை நான் கொண்டு தீர்வு கட்டணும். நான் முதல்ல ஜனநாயக ரீதியா தென்காசி மாவட்டத்துல ஜனநாயக ரீதியா நாங்க வந்து உண்ணாவிரதத்துக்கு ரெடி பண்ணுவோம். இந்த பிரச்சனை வந்து சிஎம் காது கொண்டு போக வரைக்கும். அப்ப என்ன அதிகாரிகள் தான் இதுக்கு வந்து இது பண்ணணும். ஒருவேளை ஸ்டாலின் ஆட்சியை ஓச்சிடலாம்னு நினைக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா மக்களை கோவப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. செங்க சூழல என்ன வந்துட்டு யார் இது பண்ணிட்டா செங்க சூழல வந்து எதுவும் இறந்துட்டாங்களா? எத்தனை கம்பெனி இல்லீகலா இருக்கு, எத்தனை கம்பெனி போக கம்பெனி விட்டுக்கிட்டு இருக்கு, கார்பரேட் கம்பெனி. அதை போய் பண்ண வேண்டியதானே? ஏன் அந்த சீமான அதை பண்ண வேண்டியதானே? கார்பரேட் கம்பெனி போட வேண்டியதானே? அதனால எங்களுக்கு மிகவும் வேதனையா இருக்கு. கலெக்டர் என்ன சொல்லிருக்காங்க? கலெக்டர் வந்து என்ன சொல்றாங்க, நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், நீங்க வந்து கோர்ட்டுக்கு போங்க, நீங்க கோர்ட்ல போய் கூட நீங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம் வைக்கலாம். ஆனா எங்களுக்கு வந்து உடனடியாக இது பண்ண சொல்லி வந்திருக்கு. அதனால நாங்க 1 வாரம் 2 வாரம் அப்படின்னு சொல்றாரு. அவரும் எங்களுக்கு சரியான முடிவை சொல்லல. அதனால ஜனநாயக ரீதியான போராட்டத்தை தென்காசி மாவட்டம் இனிமே சந்திக்கும். இந்த செங்கசூளை மக்களுக்காண்டி இது தொடர்பு நீங்க எப்போ போராட்டத்தை அறிவிக்க போறீங்க? ஆரம்பிக்க போறீங்க? நாளைக்கு அறிவிச்சிருவோம். நாளைக்கு டேட் அறிவிச்சிருவோம். தொடர்ந்து இந்த போராட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலையும் நாங்க வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் சக்தியுடன் நாங்க போராட்டம் நடத்தி இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை காப்பாற்றுறதா எங்களுடைய நோக்கம். இதனால லட்சக்கணக்கான பேர் சிறை சென்றாலும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற முடிவுல நாங்க இருக்கோம். மாண்புமிகு முதல்வர் கவனத்திற்கு இதை கொண்டு செல்லணும். மாண்புமிகு முதல்வர் உடனடியா அவசரமா இதுல தலையிடணும். ஏன்னா 40,000 குடும்ப பிரச்சனை இதுல தலையிடுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.